Praise the Lord, glory to God. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹalleluya. 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹalleluya. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் பாருங்க. 1-2 இல்லை, எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவர் பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம நல்ல வசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்கள் ஆத்மா எப்படி ஆண்டவருடைய வார்த்தையினால் திருப்தியாக இருக்க போதோ அதே போல் உலக வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவனே அப்படின்னு உங்களை தான் சொல்றார் ஆண்டவர். இன்னைக்கு என்னை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, சுகமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே இருதயத்தில் விசுவாசி. நான் சுகமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறான்றதை விசுவாசிங்க. அந்த விசுவாசம் தான் உங்களை ஒரு சுக வாழ்விற்கு நகர்த்தி செல்லும். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர் நேசித்தபடினால் இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் சுகமாய் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் உண்டாயிருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you.